الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ஏழு வானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், சர்வ வல்லமை படைத்தவன் என உள்ளத்தினால் உறுதி பூண்டு நாவினால் சாட்சி பகர்கிறேன். சலாமும் சலவாத்தும் எம் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் தொடர்ந்தவர்கள் இன்று வரைக்கும் இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே பின்பற்றி கொண்டிருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இருபாலாருக்கும் என்றென்றும் நிலவற்றுமாக. உயர்தரமான சுவனத்தின் மீது ஆசை வைத்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவைகளையெல்லாம் எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அவைகளை மௌத்துக்கு முன்னிருக்கக்கூடிய வாழ்க்கையில் முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தயார்படுத்தியிருக்கக்கூடிய நரகத்தையும் அதனுடைய வேதனைகளையும் பயந்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவைகளையெல்லாம் விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடக்குமாறு எங்களுக்கு தடையிட்டிருக்கின்றார்களோ மௌத்துக்கு முன்னிருக்கக்கூடிய வாழ்க்கையில் முற்றும் முழுதாக அவை அனைத்தையும் விட்டு ஒதுங்கி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொண்டவனாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ஆரம்பமாக ஒரு செய்தியை ஞாபகப்படுத்த வேண்டும். சூரா தாரியாத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான ஒரு செய்தியை சொல்கிறான். வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் ஞாபகமூட்டுங்கள், அந்த ஞாபகமூட்டல் மூமின்களாக இருந்தால் அவர்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரா தாரியாத்திலே சொல்லி காட்டுகிறான். எனவே இன்றைய ஜும்மாவில் சொல்லப்படுகின்ற செய்திகள் எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நீண்ட நெடிய காலத்துக்கு உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் பிரயோசனம் அளிக்க வேண்டும் என்ற நியத்தை உங்களுடைய உள்ளங்களிலே எடுத்துக்கொள்ளுமாறு வேண்டியவனாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இன்றைய ஜும்மாவினுடைய தலைப்பாக ஈமானினுடைய வெளிப்பாடு நபிகளாரை உயிரை விட மேலாக நாங்கள் விரும்ப வேண்டும் என்ற தலைப்பு எனக்கு தந்திருக்கிறார்கள். ஆரம்பமாக அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, எம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விடவும் அதிகம் நேசிக்க வேண்டும் என்ற தலைப்பு ஏன் எனக்கு தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், உண்மையில் எங்களுடைய சமூகத்திலே இன்று நாங்கள் வாழக்கூடிய எங்களுடைய வாழ்க்கை முறை அவ்வாறான ஒரு நிலைக்கு எங்களை தள்ளி இருக்கிறது. பொருளாதாரத்தை தேட வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதர்களும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே
நானும் சமூகத்திலே பெரியவர்களாக வர வேண்டும், நான் சொல்லுவதையும் 4 பேர் கேட்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இருக்கக்கூடியவர்கள். ஹலாலோ ஹராமோ எந்த அடிப்படையிலாவது நான் பெரியவனாக வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு எங்களுடைய சமூக அமைப்பு சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல எங்களுடைய சின்னஞ்சிறார்கள் முதல் எல்லோருமே இன்று தொலைபேசிக்குள் துளைந்து போனவர்களாக, தொலைபேசியில் வரக்கூடிய அசிங்கங்களையும் ஆபாசங்களையும் பார்த்து சமூகங்கள் சீரழிந்து சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே குறிப்பாக மார்க்கத்தை 2ஆம் தரமாக நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். முதலாம் தரமாக சமூகத்தையும், சமூகம் என்னை 4 பேர் என்னை பேசுவார்களே, எப்படி நினைப்பார்களே என்று குடும்ப உறவுகளையும் சமூகத்தையும் முதன்மைப்படுத்திவிட்டு அல்லாஹ்வையும் ரசூலையும் 2ஆம் தரமாக ஆக்கக்கூடிய ஒரு நிலையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய நாட்டிலே சமூக நல்லிணக்கம் என்ற பெயரிலே உண்மையில் இஸ்லாம் சொல்லுகின்ற சமூக நல்லிணக்கம் எல்லாம் ஒருபுறம் வைத்துவிட்டு எங்களுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய அல்லாஹ்வைக்கு இணைக்கு கற்பிக்கக்கூடிய இப்படியான செயற்பாடுகளில் கூட எங்களுடைய கொள்கை உறவுகள் சமூக நல்லிணக்கம் என்ற பெயரிலே மார்க்கத்தை 2ஆம் தரமாக புறம் தள்ளி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் நபிகளார் மீது நாங்கள் அன்பையும் நேசத்தையும் பரிமாற வேண்டும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபிகளார் மீது அன்பு வைப்பதை பற்றி, ஒரு மூமினுடைய கடமை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சூரா அஹ்ஸாபினுடைய 6வது வசனத்திலே அழகாக சொல்லி காட்டுகிறான். எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் தெரியுமா? அன்-நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். ஒவ்வொரு மூமினுக்கும் நபி என்பவர் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அவர்தான் அவனுடைய உயிரை விட மேலானதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மூமினுக்கும் அவனுடைய உயிரை விட மிகவும் உயர்வானதாக தன்னுடைய தூதர். அதனால் தான் நாங்கள் எல்லா நிலைகளிலுமே உயிரை விட மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று அவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மூமினும் அவனுடைய உள்ளத்திலே என்னுடைய இந்த உயிரை விட மேலாக என்னுடைய நபியை நாங்கள் நேசிக்க வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, பள்ளியின் பக்கம் வராதவர் கூட பெயரளவிலே முஸ்லிம் என்று முஸ்லிமான தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்கள் கூட நபிகளாரை பற்றி யாராவது தப்பாக பேசி இருந்தால் அவர்கள் தொழுதிருக்க மாட்டார்கள். எப்பயாவது பெருநாள் வந்தால் தான் தொழுகையின் பக்கம் வருவார்கள், அல்லது ஜும்மாவுக்கு மட்டும் வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன என்று தெரியாதவர்கள் கூட நபிகளாருக்கு படம் வரைந்து விட்டார்கள் என்று ஒரு செய்தியை கேள்விப்படுகிற போது, நபிகளாருக்கு ஒருவர் ஏசி விட்டார் என்ற ஒரு செய்தி கேட்கின்ற போதெல்லாம் உண்மையில் எங்களை அறியாமலேயே அந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் நபிகளார் மீது ஒரு ஆசை வரும். அந்த நபிகளாருக்கு அப்படி செய்திருக்க கூடாது என்று ஒவ்வொரு மனிதனும் நபிகளார் மீது அன்போடு நேசமோடு இருக்கிறார் என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறது. இதுதான் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய உயிரை விட அந்த நபிகளார் தான் உங்களுக்கு மேலானவராக இருக்க வேண்டும் என்ற செய்தியை அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அதுபோல அல்லாஹ் தொடர்ந்து அந்த வசனத்திலே சொல்லுகிற போது அந்த நபியினுடைய மனைவிமார்கள் எல்லாம் உம்மஹாத்துஹும், அந்த மூமின்களுக்கு உம்மாவாக இருக்கிறார்கள். எங்களை பெற்றெடுத்த தாய்மார்களைப் போலதான் நபிகளாருடைய மனைவிமார்கள் எல்லாம் எங்களுக்கு உம்மாமார்களாக, எங்களுடைய தாய்மார்களாக இருக்க வேண்டும், என்ன வேண்டும் என்ற செய்தியை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசிப்பது என்பது, நபிகளாரை எங்களுடைய உயிரை விட மேலாக நாங்கள் அன்பு வைப்பது என்பது ஈமானினுடைய ஒரு பகுதியாக அல்லாஹ்வினுடைய தூதரும் அல்லாஹ்வும் எங்களுக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே இருக்கிற போது உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, ல அன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய, என்னிடத்திலே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட என்னுடைய உயிர் மட்டும்தான் எனக்கு பெருசு. என்ற உயிருக்கு பின்னால மிகவும் நேசத்துக்குரியவர் நீங்க தான் அல்லாஹ்வுடைய தூதரே. உயிர் எனக்கு முதலாவதாக இருக்குது, உயிருக்கு பின்னால நீங்க எனக்கு இருக்கிறீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உமரே ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா, உமரே நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை என்று சொல்கிறார்கள். சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்கிறார்கள், உமரே நீங்கள் இன்னும் ஈமான் கொள்ளவில்லை, உமரே நீங்கள் இன்னும் ஈமான் கொள்ளவில்லை. ஏன் ஈமான் கொள்ளவில்லை? என்னுடைய உயிருக்கு அடுத்தபடியாகத்தான் உங்களை வைத்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, அதனால் நீங்கள் இன்னும் ஈமான் கொள்ளவில்லை. உடனே உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக, ஹத்தா அகூன அஹப்ப இலைக மின் நஃப்ஸிக், சொல்லுகிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்னுடைய உயிரை விட அதை விடவும் உங்களை நான் மேலாக, உங்களை நான் நேசிக்கிறேன் என்று உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன நேரத்தில் தான் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்பொழுதுதான் உமரே நீங்கள் ஈமான் கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், உமரே நீங்கள் உங்களுடைய உயிரை விட என்னை அதிகம் நேசிக்கிற போதுதான் நீங்கள் உண்மையான மூமினாக மாற முடியும் என்ற செய்தியை அல்லாஹ்வினுடைய தூதர் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அவருக்கு மாத்திரமல்ல எங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் அது படிப்பினையாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. என்னுடைய பிள்ளைகள் ஒரு புறம் இருக்கலாம், என்னுடைய உறவுகள் ஒரு புறம் இருக்கலாம், என்னுடைய சமூகம் ஒரு புறம் இருக்கலாம், யார் எப்படி இருந்தாலும் எனக்கு மேலானவராக இருக்க வேண்டியது என்னுடைய அன்பு தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்ற உணர்வு நீங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் இருக்க வேண்டும். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, சூரா தௌபாவினுடைய 24வது வசனத்திலே அல்லாஹ் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் விரும்பக்கூடிய லிஸ்டை அல்லாஹ் போடுகிறான். கிட்டத்தட்ட 9 பொருள்களின் மீது ஒரு மனிதன் ஆசை உடையவனாக இருப்பான். இந்த 9 பொருளையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த 9 பொருளையும் விட அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் எங்களுக்கு கற்றுத் தருகிறான். பாருங்கள், சூரா தௌபாவினுடைய 24வது வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் கான ஆபாவுக்கும், இன் கான ஆபாவுக்கும், உங்களை பெற்றெடுத்த உங்களுடைய பெற்றோர்களை விட, உண்மையில் எங்களுடைய பெற்றோருக்கு ஏதாவது ஒன்று நடந்து விட்டால், என்னுடைய பெற்றோருக்கு வேற ஒருவர் ஏசி விட்டால் எங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? அவரோடு சண்டை பிடிப்பதற்காக போவோம். என்னுடைய தந்தைக்கு அவன் அடித்து விட்டான், என்னுடைய தந்தைக்கு அவன் ஏசி விட்டான் என்றால் எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பதறி போவோம். என்னை பெற்றெடுத்த பெற்றோருக்கு எப்படி ஏச முடியும் என்று. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் துடிதுடித்து போகக்கூடிய உங்களை பெற்றெடுத்த உங்களை பெற்றோர்களை விட, அபிடாவுக்கும், உங்களுடைய பிள்ளைக்கு ஒருவர் அடித்து விட்டார், உங்களுடைய பிள்ளைக்கு ஒருவர் ஏசி விட்டால் உங்களுடைய உள்ளங்கள் எப்படி இருக்கும்? நீங்கள் பெற்றெடுத்த உங்களுடைய பிள்ளைகளை விட, அபினாக்கும் இஹ்வானக்கும், உங்களுடைய சகோதரர்கள், நாங்கள் தோல்வி அடைகிற போதெல்லாம் தூக்கிவிடக்கூடிய எங்களுடைய சகோதரர்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய பாப்பாமார், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய இஹ்வானுக்கும், உங்களுடைய சகோதரர்கள், அஸ்வாஜுக்கும், நீங்கள் ஆறுதல் அடையக்கூடிய, உள்ளங்கள் எல்லாம் நிம்மதி அடையக்கூடிய உங்களுடைய மனைவி மக்கள். உங்களுடைய மனைவிக்கு ஒருத்தன் ஏசிவிட்டால் எவ்வளவு ரோசம் வரும்? அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அப்படி ரோசம் வரக்கூடிய உங்களுடைய மனைவியை விட, உங்களுக்கு ஒருவன் ஏசுகிற போது, உங்களுடைய மனைவிக்கு தப்பாக பேசுகிற போது ரோசம் வருகிறது, அந்த மனைவியை விட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அஷீரத்துக்கும், உங்களுடைய குடும்ப உறவினர்களுக்கு யாராவது வேற ஒருத்தன் அடித்து விட்டால் உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும்? இப்படி அல்லாஹ் ஒவ்வொருத்தராக லிஸ்ட் போடுகிறான். உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நீங்கள் பெற்றெடுத்த உங்களுடைய பிள்ளைகள், நீங்கள் விரும்பி திருமணம் முடித்த உங்களுடைய மனைவிமார்கள், அதுபோல உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய சகோதரர்கள், இப்படி அல்லாஹ் லிஸ்ட் போடுகிறான். அது மாத்திரமல்ல, கஷ்டப்பட்டு சேமித்த உங்களுடைய சொத்துக்கள். ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு உழைக்கிற சொத்தை வீணாக்க மாட்டான். வேற ஒருத்தர் வந்து பறிக்கிற போது அவனுக்கு எதிராக போராடுவதற்கு முனைவான் என்றால் உங்களுடைய அந்த சொத்தை விட தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான்,
அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, எத்தனை வியாபாரிகள் இருக்கிறீர்கள். வியாபாரத்தினுடைய முக்கியமான நோக்கமே சில நேரங்களில் லாபம் வரும், சில நேரங்களில் நஷ்டம் வரும். நான் முதலை போடுகிறேன், அந்த முதல் லாபம் வருமா என்று தெரியாது, நஷ்டம் அடைந்து விடுவோ என்று பயப்படுகிறோம். அல்லாஹ் அதை சொல்லுகிறான், நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள். அந்த வியாபாரம் எப்படிப்பட்டது தெரியுமா? தக்ஷௌன கசாதஹா, வியாபாரம் நஷ்டம் அடைந்து விடுமோ என்று பயந்து பயந்து செய்கிறீர்களே, அந்த வியாபாரத்தை விடவும் வமசாக்கினு தர்லௌனஹா, விரும்பி விரும்பி கட்டிய பங்களாக்கள், விரும்பி எந்த பகுதியில் பாத்ரூம் வர வேண்டும், எந்த பகுதியில் குசினி வர வேண்டும், எப்படி அந்த குசினிகள் அமைய வேண்டும் என்றெல்லாம் பார்த்து பார்த்து விரும்பி மனசுக்கு விருப்பமாக கட்டிய அந்த பங்களாக்கள், அந்த வீடுகள், இவை எல்லாத்தையும் விட எது உங்களுக்கு பெருசாக விளங்க வேண்டுமா? எது உங்களுக்கு பெருசாக இருக்க வேண்டும் தெரியுமா? அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, முதலாவது அல்லாஹ்வும் ரசூலும். அதுதான் ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டும். மனைவி எல்லாம் இரண்டாம் தரம், உங்களுடைய பிள்ளைகள் இரண்டாம் தரம், உங்களுடைய வீடு இரண்டாம் தரம், எல்லாமே இரண்டாம் தரத்துக்கு போய்விட வேண்டும். முதல் தரம் அல்லாஹ்வும் ரசூலும். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் முதன்மையான ஒன்றாக வர வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரா தௌபாவிலே ஒரு லிஸ்டை போடுகிறான். 24வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான், அல்லாஹ்வையும் ரசூலையும் இரண்டாம் தரத்துக்கு நீங்கள் ஆக்கிவிட்டால், அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் உங்களுடைய அன்பு இரண்டாம் தரமாக போய்விட்டால் ஃபதரப்பசு, அவர்கள் எதிர்பார்த்துக் கொள்ளட்டும், அவர்கள் எதிர்பார்த்துக் கொள்ளட்டும், அல்லாஹ்வுடைய வேதனை வருவதை அவர்கள் எதிர்பார்த்திருக்கட்டும் என்று அல்லாஹ் எச்சரிக்கையாக சொல்லுகிறார். என்றால் நபிகளார் மீது நாங்கள் எவ்வளவு நேசத்தை வெளிப்படுத்த வேண்டும், எவ்வளவு அன்புக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்திகள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பாபுல் ஈமான் என்ற அந்த பாடத்துக்கு கீழால் நீங்கள் பிரட்டி பாருங்கள், எத்தனையோ செய்திகள் நபிகளார் மீது ஈமான் கொள்ள வேண்டும் என்று பல்வேறுபட்ட ஹதீஸ்கள் சொல்லப்படுகிறது. அனஸ் இப்னு மாலிக் என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழர், அவர் அறிவிக்கக்கூடிய செய்தியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எங்கள் ஒவ்வொருவர்களையும் பார்த்து சொல்கிறார்கள், லா யுமினு அஹதுக்கும், நீங்க யாருமே ஈமான் கொள்ளவில்லை, உங்களில் யாருமே ஈமான் கொள்ள மாட்டீர்கள். ஹத்தா, எதுவரைக்கும் தெரியுமா நீங்கள் ஈமான் கொள்ள மாட்டீர்கள்? அகூனா ஹப்ப இலைஹி மின் வலதிஹி, உங்களுடைய பிள்ளைகளை விட, வவாலிதிஹி, உங்களுடைய பெற்றோர்களை விட, வன்னாசி அஜ்மஈன், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் விடவும், எல்லாவற்றையும் விடவும் முதன்மையானவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் உங்களுக்கு மேலானவராக இருக்க வேண்டும் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அப்படித்தான் நேசித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை தன்னுடைய பெற்றோரை விட அல்லாஹ்வுடைய தூதரைத்தான் முதன்மையானவர்களாக முன்வைத்தார்கள். பத்ர் யுத்தத்திலே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. சூரா முஜாதலாவினுடைய கத்சமி அல்லாஹு கௌலல்லதி என்று வரக்கூடிய அந்த சூராவினுடைய இறுதி வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்கள். அதனுடைய வரலாறுகளை கொஞ்சம் தேடி படியுங்கள். அந்த வரலாறு எங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் நபிகளார் மீது அந்த சமூகம் எப்படி நேசம் வைத்தது என்பதை அந்த குர்ஆனிய வசனம் சொல்லி காட்டுகிறது. அபு உபைதா ஆமிர் இப்னு அப்துல்லாஹ் ஜர்ராஹ் என்று சொல்லுகிற, அபு உபைதா ஆமிர் இப்னு ஜர்ராஹ் என்று சொல்லுகிற அந்த நபித்தோழர் பத்ர் யுத்தத்திலே நபிகளார் பக்கம் இருக்கிறார். அவர் வாளை உசத்துகிற பக்கமெல்லாம் ஒரு மனிதர் முன்னாலும் பின்னாலும் வலதாலும் இடதாலும் வந்து விடுகிறார். அவர் வலது பக்கம் திரும்பினாலும் அவர்தான் வருகிறார், வெட்டாமல் திரும்புகிறார் இடது பக்கம், மீண்டும் இடது பக்கமும் அதே நபர் தான் வருகிறார். கழுத்து போய்விடுகிறது, வெட்டி விட்டார். அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரை வெட்டி விட்டார். வெட்டி விட்டது யாரும் அல்ல, தன்னை பெற்றெடுத்த தன்னுடைய தந்தையைத்தான் வெட்டினார். மகன் ஜர்ராஹ் என்று சொல்லுகிற தன்னுடைய தந்தையைத்தான் அபூ உபைதா வெட்டி விடுகிறார். அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இருக்கிறான், லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹ், ஒரு சமூகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ள மாட்டீர்கள். எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? யுவாதுன மன் ஹத்தல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் ரசூலையும் வெறுக்கக்கூடியவர்களோடு ஒற்றுமை பாராட்டுபவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு ஏசக்கூடியவர்களோடு ஒட்டி உறவாட மாட்டார்கள். வலவ் கானு ஆபாஹும், பாப்பாமாரா இருந்தா என்ன, உம்மாமாரா
மனைவிமாராக இருந்தா என்ன, பிள்ளைகளாக இருந்தால் என்ன, குடும்ப உறவினர்களாக இருந்தா என்று அந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, நபிக்கு எதிராக நபிக்கு ஒருவர் பேசிவிட்டால் என்னுடைய தந்தையாக இருந்தாலும் அவர் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற அந்த உணர்வை தான் அந்த சஹாபாக்கள் நபிகளார் மீது வைத்த அன்பு எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, முஸ்அப் இப்னு உமைர் என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழர், மக்காவிலே அவரை விட மிகப்பெரிய செல்வந்தர் யாரும் இல்லை. அன்றைய காலத்திலே, அந்த ஒட்டக காலத்திலே, எல்லோரும் பசியோடு இருக்கக்கூடிய காலத்திலே 3 நேரம் வயிறார சாப்பிட்டவர்களில் முதன்மையானவர். நினைத்த நேரம் விரும்பிய உடுப்புகளை உடுத்தக்கூடியவர். உடுப்பில்லாமல் அங்குமிங்கும் தெரியக்கூடிய பல மனிதர்களுக்கு மத்தியில் நினைத்த நேரமெல்லாம் நினைத்த உடுப்பை போடக்கூடிய ஆற்றல் மிக்கவராக முஸ்அப் இப்னு உமைர் இருந்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்றைய காலத்திலே விலையுயர்ந்த வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு வருவாராம். அவர் ஒரு ரோட்டால வந்தால் 4 தெருவுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் சொல்வாராம், முஸ்அப் ரோட்டால போறாருன்னு சொல்வார்களாம். அந்த அளவுக்கு செல்வத்தின் உச்சத்திலே இருந்த அந்த முஸ்அப் நபிகளார் மீது வைத்த அந்த ஈமானையும் நபிகளார் மீது இருந்த நேசத்தையும் பற்றி நாங்கள் ஹதீசுகளிலே பார்க்கிற போது, முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் ஹபஷாவுக்கு அவர்கள் ஹிஜ்ரத் போகிறார்கள். ஹபஷாவில் இருந்து திரும்பி வருகிறார். வந்ததோட என்ற தூதர் எங்கன்னு கேட்கிறார். அவனோட உம்மா கூப்பிட்டு கேட்கிறா, நான் இருக்கிறேன், என்னைய பார்க்க மாட்டிருக்கிறாயே, என்னுடைய முகம் உனக்கு விருப்பமானதாக இல்லையா, என்னுடைய தூதருக்கு என்ன நடந்து விட்டது என்று நீ தேடி அலைகிறாயே என்று அவருடைய தாய் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு நேசத்தை பார்த்து பொறாமைப்பட்டதாக நாங்கள் வரலாறுகளில் பார்க்கிறோமாக இருந்தால், அந்த தோழர்கள் அந்த நபிகளார் மீது அவ்வளவு நேசத்தை வைத்தார்கள். சௌபான் என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழர், அவர் நபிகளாரோடு கதைச்சு கொண்டிருப்பார். கதைச்சதோட கதைச்சு முடிஞ்சு வீட்டுக்கு பிள்ளைகளை பார்ப்போன்னு போவார். போனதோட திரும்பி ஓடி வருவார். திரும்பி போவார், திரும்பி ஓடி வருவார். போறதும் பாரதும். அல்லாஹ்வுடைய தூதர் சௌபான் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், சௌபானே, என்ன நீங்கள் என்னிடத்திலே இருந்து போகிற போது சந்தோஷமாக போர்கள், மீண்டும் சிறிது நேரத்திலே கவலையோடு வருகிறீர்கள் இடத்திலே என்ன என்று. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வீட்டுக்கு பிள்ளை குட்டியை பார்க்க வேண்டும் என்று போகிறேன், ஆனால் அங்கு போனதும் உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசை வருகிறது, உடனே ஓடி வருகிறேன். அன்பா அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, மௌத்துக்கு பின்னால் நீங்கள் எல்லாம் நபிமார்களோடு உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கிற போது அந்த சுவர்க்கத்திலே உங்களை காண முடியாதே என்று நான் கவலை அடைந்து மீண்டும் ஓடி வருகிறேன் என்று கவலைப்படுகிறார்கள் என்றால், அந்த சஹாபாக்களுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் நபிகளாரை நேசம் வைத்திருந்தார்கள். எங்கட பாசையில சொன்னா அன்பு தொல்ல, லவ் தொல்ல, காதல் தொல்ல என்று சொல்லலாம். நபிகளார் மீது அவ்வளவு அதிகமான அதாவது நேசத்தையும் பாசத்தையும் வெளிப்படையாக அந்த சமூகம் சொல்லிக் கொண்டிருந்தது. அது ஆண் சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, பெண் சஹாபா பெண்மணிகளாக இருந்தாலும் சரி, நபிகளார் மீது அவ்வளவு அன்பையும் நேசத்தையும் பரிமாறினார்கள். உம்மு அம்மாரா என்று சொல்லுகிற ஒரு நபி தோழி, உம்மு அம்மாரா என்று ஒரு சொல்லுகிற ஒரு நபி தோழி யுஹத் யுத்தத்திலே நபிகளார் கொல்லப்பட்டு விட்டார் என்ற வதந்தி வருகின்ற போது தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து நபிகளாருக்கு முன்னால் என்று ஈட்டி எங்கெல்லாம் வருகிறதோ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நான் திரும்புகிற பக்கமெல்லாம் உம்மு அம்மாராவை தான் காணுகிறேன். நான் எங்கிட்டு திரும்பினாலும், வலது பக்கம் திரும்பினாலும் உம்மு அம்மாரா தான், இடது பக்கம் திரும்பினாலும் உம்மு அம்மாரா தான். உம்மு அம்மாரா தான் என்னை பாதுகாத்துக் கொண்டிருந்தால், எனக்கு வரக்கூடிய ஈட்டிகளையும் எனக்கு வரக்கூடிய அம்புகளை எல்லாம் உம்மு அம்மாரா பாதுகாத்துக் கொண்டிருந்தார். ஒரு சமயம் உம்மு அம்மாராவுடைய மகனுடைய அந்த கையை ஒரு எதிரி வெட்டி விடுகிறான். கை தொங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், உம்மு அம்மாராவே, உன்னுடைய குழந்தையை பார். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அனுமதி தந்தால் போய் பார்த்து விட்டு வருகிறேன் என்று அன்றைய காலத்தில் இருந்த அந்த அதாவது வைத்திய முறையை தன்னுடைய மகனுக்கு செய்து கையை கட்டிவிட்டு, ஒருபுறம் கையை தூக்கி கட்டிவிட்டு சொல்லுகிறார், மகனே, நீ சென்று போராடு, நபிக்கு அடிக்க வருகிறார்கள், நபியை பாதுகாக்க வேண்டும் என்று. ஒருபுறம் கை தொங்கிக் கொண்டிருக்கிறது, அடுத்த கையால் போராடு என்று சொல்லிக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், உம்மு அம்மாராவே, ஏதாவது கேள், உம்மு அம்மாராவே, ஏதாவது கேள் என்று சொல்லுகிறார்கள். உம்மு அம்மாரா ரலியல்லாஹு என்ன சொல்லுகிறார் தெரியுமா?
அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமையில் சுவனத்திலே எப்படி இப்பொழுது அருகிலே இருந்து உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோமோ அதுபோல அந்த சுவனத்திலும் உங்களோடு அருகிலே இருந்து பாதுகாக்க வேண்டும், உங்களுக்கு அருகிலே இருக்க வேண்டும் என்று அந்த உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அவர்களுக்கு துஆ செய்கிறார்கள், சுவனத்திலும் நீங்கள் எனக்கு அருகில் தான் இருப்பீர்கள் என்று. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, சஹாபாக்கள் நபிகளாரை நேருக்கு நேரால் நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன் என்று வாயால் சொன்னது போல தன்னுடைய செயல்களினால் காட்டினார்கள். இப்பொழுது நான் விஷயத்துக்கு வருகிறேன். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நேரடியாக பேசி நபியை சந்தித்து சொல்ல முடியாது. நபி இப்பொழுது உயிரோடு இல்லை, எங்களுடைய தூதுவர் மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த நபியை நாங்கள் நேசிக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எப்படி நேசிப்பது? எங்களுடைய வாழ்க்கையில் அந்த நபியுடைய ஒவ்வொரு சுன்னாவையும் நடைமுறைப்படுத்த வேண்டும். நபியை நாங்கள் நேசிக்க வேண்டுமா? நபியை நான் நேசிக்கிறேனா? நபி என்னுடைய உயிரை விட மேலாக இருக்கிறாரா என்பதற்கான ஆதாரமாக அல்லாஹ் சொல்லுகிறான், குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால், அந்த நபியை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால், ஃபத்தபியூனி, நபியை பின்பற்ற வேண்டும். நபியை சரியாக பின்பற்றுகிற போதுதான் நபியின் மீது நாங்கள் நேசம் வைத்ததாக, அல்லாஹ்வின் மீது நேசம் வைத்ததாக இருக்கும் என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அது சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விடயமாக இருந்தாலும் சரி, சுன்னத்து தானே நபிகளாருடைய அந்த தோழர்களுக்கும் சஹாபாக்கள் நபிகளாரை நேசித்த விதத்துக்கும் நாங்கள் நேசிக்கிற விதத்துக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? எங்களுடைய நேசம் என்பது சுன்னத்து தானே என்று விட்டு விடுவது, அவர்கள் நபிகளார் செய்தார்களே என்பதற்காக செய்து விடுவது. சிறிய விடயமாக இருந்தாலும் இதா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு, உங்களுடைய தூதுவர் எதை கொண்டு வந்தாரோ அது சின்னதோ பெரியதோ எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, உங்களுடைய தூதுவர் எதை கொண்டு வந்தாரோ, எதை தடுத்தாரோ அதை அப்படியே ஒதுக்கிக் கொள்ளுங்கள். சின்னது பெருசு என்று வித்தியாசம் அல்ல. அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, எங்களுடைய இந்த கொள்கை உறவுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையே இங்குதான் இருக்கிறது. எங்களுடைய கொள்கைகள் எல்லாம், எங்களுடைய நபியை நேசிப்பதெல்லாம் கூட்டு துஆவிலும் குனூத்திலும் தராபீஹ் 8 ரக்காத் என்பதிலும் தான் தொங்கிக் கொண்டிருக்கிறோம். நான் கூட்டு துஆ ஓதுவது கிடையாது, நான் குனூத் ஓதுவது கிடையாது, நான் தராபீஹ் 8 ரக்காத் தொழுகிறேன், நான் நபியை நேசிக்கிறேன். ஆனால் ஏனைய சின்ன சின்ன விஷயங்களில், சின்ன சின்ன சுன்னத்துக்களில் நபிகளை பின்பற்றுவதே கிடையாது. எங்கே இருக்கிறது நேசம்? அந்த சஹாபாக்கள் சின்ன விடயம் தானே என்று தூக்கி போடவில்லை, சுன்னத்து தானே என்று அவர்கள் தூக்கி வீசவில்லை, சுன்னத்தை தான் செய்தார்கள். நபி செய்து விட்டாரே. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரை எப்படி நேசித்தார்கள் தெரியுமா? இப்னு உமர் என்பவர் ஒரு சின்ன சஹாபி, சிறிய வயதுடைய சஹாபி. ஒரு இடத்தால ரசூலுல்லாஹ் போகிற போது சில நேரங்களில் கதவுகள் பணிஞ்சிருக்கும், பணிஞ்சிருந்தா அந்த இடத்துல குனிஞ்சிட்டு போகணும், இல்லாட்டி முட்டுப்படும். அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் குனிஞ்சிட்டு போயிருப்பாங்க. ஆனால் சிறியவராக இருக்கிறவருக்கு அந்த இடத்துல குனிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குனிந்து விட்டு போவார்களாம். உலக விஷயம் தான், குனிய வேண்டிய அவசியம் இல்லை தான். ஆனால் என்னுடைய தூதுவர் குனிந்து விட்டாரு, என்னுடைய தூதுவர் அந்த இடத்தில் குனிந்தாரே என்பதற்காக உலக விஷயத்தில் கூட செய்தார்கள் என்றால் மார்க்க விஷயத்தில் எவ்வளவு செய்திருப்பார்கள். ஆனால் நாங்கள் சுன்னத்து தானே என்று எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு சென்று கொண்டிருக்கிறோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, சமூகத்தை என்னை 4 பேர் விதமாக பேசுவார்களே. உதாரணமாக ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இப்பொழுது எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக மோசமான ஒன்றுதான் பேர்தே கொண்டாடுகிற ஒரு பண்பு. பேர்தே கொண்டாடுறது, வைஃபோட வீட்டால சொல்லுகிறார்கள் பேர்தே கொண்டாடணும், அங்கிட்ட அவங்க சொல்றாங்க, பக்கத்து வீட்டுல கொண்டாடுறாங்க. இந்த சமூகத்தில் கொண்டாடாட்டி வேற எப்ப கொண்டாடுறது? இப்படித்தான் எங்களுடைய ஈமானிய உணர்வுகள் எல்லாம், எங்களுடைய விடயங்கள் எல்லாம் 4 பேர் என்ன பேசுவார்கள் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். அந்த சஹாபாக்கள் 4 பேர் என்ன பேசுவார்கள் பார்க்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்களா இல்லையா, இதுதான் அவர்கள் பார்த்தார்கள். சிறிய விடயமாக இருந்தாலும் அதில் மும்முரமாக இருந்திருக்கிறார்கள். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உளி செய்கிற விஷயத்தை பற்றி எங்களுக்கு கற்றுத் தந்தார்கள். இதுதான் நேசம். நேசம் என்பது உளி செய்வதுதானே என்று விட்டுவிடவில்லை. இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்றால், ஒரு மனைவியோடு தாம்பத்தியத்தில் எப்படி உறவு கொள்ள வேண்டும், தாம்பத்தியத்தில் எப்படி ஈடுபட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கற்றுத் தந்தார்களோ, எப்படி ஒரு மனிதன்
பாத்ரூம் போக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கற்றுத் தந்தார்களோ அந்த அடிப்படையில் நாங்கள் செய்வதுதான் நபிகளாரின் மீது இருக்கக்கூடிய அன்பு. ஆனால் நாங்கள் அதையெல்லாம் ஒரு சைட்டுக்கு வைத்துவிட்டு நாங்கள் நினைத்ததை போன்று என்னுடைய மனதுக்கு பட்டதையெல்லாம் மார்க்கமாக செய்துவிட முடியாது. பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொல்லுகிறார்கள், யார் ஒரு மனிதர் அழகாக ஒளி செய்துவிட்டு அவர் 2 ரக்காத்துகள் தொழுகிறாரோ, உளுக்குரிய அந்த 2 ரக்காத்தை தொழுகிறாரோ, அவர் அல்லாஹ்வுக்காக செய்தால் அவர் சுவனம்தான் நுழைவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன நேரத்தில் உக்பத் இப்னு ஆமீர் என்று சொல்கிறார், நபி தோழர் சொல்கிறார், மாஜ்வத் ஹாதா, எவ்வளவு பெரிய நன்மை என்று சொல்கிறார்கள். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, எங்களுடைய இந்த உளு செய்து விட்டு அழகாக உளு செய்து விட்டு அந்த உளுக்குரிய 2 ரக்காத்துகள் எங்களில் எத்தனை பேர் தொழுகிறோம்? நாங்க இக்காமத் சொல்லிக்கப்புறம் தான் வாருது, அதுவும் இங்க வந்துதான் ஒழுவெடுக்க பார்க்கிறது. அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஒழுவெடுப்பதை பற்றி சொல்லுகிற போது சொன்னார்கள், ஒரு மனிதர் வீட்டிலே அழகாக ஒழுவெடுத்து விட்டு, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எங்களுடைய சுன்னாக்கள் நபிகளார் மீது இருக்கக்கூடிய நேசம் என்ற பெயரிலே நாங்கள் சுன்னத்துத்தானே என்று விட்டுக் கொண்டிருக்கிறோம். சஹாபாக்கள் சுன்னத்துத்தானே என்று செய்து கொண்டிருந்தார்கள். இதுதான் நபி மீது எங்களுக்கு இருக்கக்கூடிய நேசமும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நேசமும். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதர் வீட்டிலே அழகாக ஒளி செய்து விட்டு அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்கிறாரோ அவருக்கு சுவனத்தினுடைய 8 வாயில்களும் திறந்திருக்கும். அந்த சஹாபாக்கள் செய்தார்கள். தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒளி செய்து விட்டு நடந்து வருகிறார்களோ, பள்ளிவாசலுக்கு நடந்து வருகிறார்களோ, ஒரு சஹாபி அவருடைய வீடு மஸ்ஜித் நபவியை விட தூரத்தில் இருக்குது, வாகனத்தை யூஸ் பண்ணுங்க என்று சொல்லப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், நான் வாகனத்தை யூஸ் பண்ணா எனக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார் அந்த நன்மை கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், ஒரு மனிதர் வீட்டிலே ஒளிவெடுத்து விட்டு பள்ளி வாயிலுக்கு தொழுகைக்காக ஒவ்வொரு எட்டாக நடந்து வருகிற போதெல்லாம் அவருடைய ஒவ்வொரு பாவங்களும் ஒவ்வொரு எட்டுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மைகள் கூடிக்கொண்டே போகிறது, தரஜாக்கள் கூடிக்கொண்டே போகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நாங்கள் எத்தனை பேர் வீடுகளிலே ஒளி செய்து விட்டு வருகிறோம்? அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளிலே பள்ளி வாசல்கள் டப்புகள் இருக்கிறது தான், வீடுகளில் இருந்து வருவர்களுக்கு அல்ல. பிரியாணிகளாக வருகிறவர்கள் ஒளிவெடுத்துக் கொள்வார்கள். நாங்கள் வீட்டில் சும்மா இருந்துட்டு இக்காமத் சொல்லத்தான், பெரிய பள்ளியில எப்படா இக்காமத் சொல்லுவோம், அந்த சத்தம் கேட்கத்தான் வாருது. ஆனால் இந்த ஹதீஸ் எல்லாம் பார்க்கிற நேரத்தோட பள்ளிக்கு வரணும். இக்காமத் வாங்க சொன்னதோட வீட்டில் ஒளிவெடுத்து போட்டு நேரத்தோட பள்ளிக்கு 2 ரக்காத்துகள் தொழுது விட்டு, யாரெல்லாம் தொழுது அதாவது தொழுகை வருகிற வரைக்கும், இக்காமத் வருகிற வரைக்கும் அவர் தொழுகையை எதிர்பார்த்தவராக இருக்கிறாரோ அவருக்காக மலாயிக்காமார்கள் பிரார்த்தனை புரிந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் தொழுது கொண்டிருப்பதாகவே பதிவு செய்கிறார்கள் என்றால் இவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கிறது. இந்த நன்மைகளை எல்லாம் கொள்ளையடிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்யாதவர்களாக இருக்கிறோம். கேட்டால் நான் நபியை நேசிக்கிறேன், என்னை விட நேசித்தவர்கள் யாரும் இல்லை என்று பெருமை வேறு பேசுகிறோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, நபியை நேசிப்பதாக இருந்தால் சின்ன விடயம் தானே என்று தூக்கி வீசிவிடாமல் எல்லா நிலைகளிலேயும் நபிகளாரை நாங்கள் பின்பற்ற வேண்டும். நபிகளாரை பின்பற்றுவதன் ஊடாகத்தான் அவர் மீது எங்களுடைய நேசத்தை காட்ட முடியும். எனவே எங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இடையிலான வித்தியாசம் சுன்னத்திலே தான் இருக்கிறது. சுன்னத்து தானே என்று அவர்கள் விட்டுவிடவில்லை, செய்தார்கள். அதனை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடித்து சிறிய சிறிய அமல்களாக இருந்தாலும் பெரிய பாரிய நன்மைகளை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அவைகளை செய்வதனூடாக நாங்கள் அல்லாஹ்வுடைய நேசரின் மீது உயிரை விட அவரை நேசிக்கிறோம் என்பதை நாங்கள் வெளிக்காட்டுவோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் எங்களுடைய உயிரை விட மேலாக எண்ண வேண்டும் என்பதற்காக
அவர்களுடைய சுன்னாக்கள் சிறியதாக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற செய்தியை நான் முதலாவது ஜும்மாவிலே சுருக்கமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். அன்பார்ந்தவர்களே, அந்த சஹாபாக்கள் நபிகளாரிடத்திலே அதிகம் முறையிடுவார்கள். ஒரு முறை சில சஹாபாக்கள் முறையிடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களில் செல்வம் உள்ள சஹாபாக்கள் இருக்கிறார்கள், நல்ல செல்வம் உள்ள சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் தொழுவதை போல அவர்களும் தொழுகிறார்கள். ஆனால் அவங்ககிட்ட காசு இருக்குது, தான தர்மம் செஞ்சு கொஞ்சம் நன்மைகளை கூட எடுத்துடுறாங்க. நாங்க நோம்பு பிடிச்சா அவங்களும் நோம்பு பிடிக்கிறாங்க, நாங்க தொழுதா அவங்களும் தொழுறாங்க. ஆனா அவங்ககிட்ட காசு இருக்குது, அவங்க அதை தர்மமா செஞ்சு அவர்கள் எங்களை விட கூட நன்மை எடுத்துடுறாங்களே அல்லாஹ்வுடைய தூதரே என்று ரசூலுல்லாஹ்ட்ட நன்மை எங்களுக்கு குறைஞ்சிட்டேன்னு கவலைப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், அப்ப நான் உங்களுக்கு சில அமல்களை சொல்லி தருகிறேன், அவர்கள் காசு பணத்தை கொடுத்து எடுக்கக்கூடிய நன்மையை விட நீங்கள் அதிகமாக எடுப்பீர்கள் என்ற செய்தியை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், துஸப்பிஹூன, நீங்கள் தஸ்பீஹ் செய்து கொள்ளுங்கள், சுப்ஹானல்லாஹ் சொல்லிக் கொள்ளுங்கள், வத்துகப்பிரூன, அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக் கொள்ளுங்கள், வத்தஹ்மதூன், நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் என்று இப்படியான வார்த்தைகளை சொன்னால் அவர்கள் காசால கொடுக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீங்கள் இதால பெற்றுக்கொள்வீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இந்த செய்தியை அந்த ஏழை சஹாபாக்கள் மறைச்சு கொள்ளல, அதையும் போய்த்து அந்த பணக்கார சஹாபாக்கள் சொல்றாங்க. பணக்கார சஹாபாக்கள் அதையும் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க அதை சொல்லி தந்தீங்க, அதையும் அவங்க சொல்றாங்க, இப்ப அவங்க எங்களோட கூடத்தானே எடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இது ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ, அது அல்லாஹ் கொடுக்கிறது, இப்ப ஒண்ணுமே செய்ய இயலாது. யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ, யாருக்கு அல்லாஹ் சிறப்பை கொடுக்க நாடுகிறானோ அது அவர்களுக்கு கிடைக்கிறது என்று அந்த சஹாபாக்களை தேர்த்தி விடுகிறார்கள். இந்த விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் நன்மைகள் செய்வதில் எவ்வளவு போட்டி போட்டிருக்கிறார்கள். நபிகளாரிடத்தில் கால் மடித்து இருந்து படிப்பதற்கும் நபிகளாரின் மீது தன்னுடைய நேசத்தை வெளிப்படுத்துவதற்கும் எவ்வளவு போட்டி போட்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நாங்களும் நல்லறங்கள் செய்வதன்பால் முயற்சி செய்ய வேண்டும். இறுதியாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நான் நேசம் வைத்திருக்கிறேன் என்பதற்கான இன்னும் ஒரு ஆதாரம் தான் அவர்கள் மீது அடிக்கடி ஸலவாத்து சொல்ல வேண்டும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை தினங்களில் நபிகளார் மீது அதிகம் ஸலவாத்து சொல்ல வேண்டும். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. சூரா அஹ்ஸாபிலே அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு இபாதத்தாக நபிகளார் மீது அல்லாஹ் ஸலவாத்து சொல்லுகிறான். இன்னல்லாஹ, அல்லாஹ் ஸலவாத் சொல்லுகிறான், வ மலாயிகத்தஹு, அவனுடைய மலாயிகாமார்கள் ஸலவாத்து சொல்லுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, மூமின்களே ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிடுகிறான். அதிகம் அதிகம் நபிகளார் மீது ஸலவாத்து சொல்வோம். அந்த ஸலவாத்துகளின் ஊடாக நபிகளாருடைய ஷஃபாஅத்தை பெற்று மறுமையில் ஈடேற்றம் பெறக்கூடிய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் சேர்த்தருள்வாராக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாத்.